பொதுவாகவே சீனால ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள் இன்னும் விடை தெரியாமல் இருந்திருக்கு. அதில் ஒன்று தான் இந்த டால் ஃபேக்ட்ரி. இந்த டால் ஃபேக்ட்ரியில் நூற்றுக்கணக்கான பேர் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ அந்த டால் ஃபேக்ட்ரி ரன்னிங்கில் இல்லை. காரணம் என்னன்னு கேட்கும்போது அங்கே வேலை பார்த்தவங்களாம் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்க ஆன்மாக்கள்லாம் அங்கே இருக்க டால்ல நாங்கள் அடைச்சி ஃபேக்ட்ரியை மூடி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடான்ங்கிற பையன் அந்த டால் ஃபேக்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை போட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கான். மக்கள் எவ்வளவோ அவனை அலர்ட் பண்ணியும் அவன் கேட்குறதா இல்லை. கேட்காம அந்த பையன் இரவு நேரத்தில் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறான். அவன் உள்ளே போகிற நேரம் ஃபேக்ட்ரி ரொம்பவே அமைதியாகவும் சில்னஸோட ஒரு வித்தியாசமான நறுமணத்தோடு இருந்திருக்குது. இது என்ன நறுமணம் என்று யோசிச்சுட்டு அவன் உள்ளே போயிட்டே இருக்கும்போது ஹாலில் ஒரு டேபிள் நிறையா வெறும் டால்ஸாக இருந்திருக்குது. அந்த டால்ஸில் ஒன்று கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த டால்ஸில் ரொம்பவே நாள்பட்ட ரத்த கரைகளாக இருந்திருக்குது. இந்த ரத்த கரைகள்லாம் யாரோடதான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கையில் அந்த டால் மெதுவாக உடான திரும்பி பார்த்துருக்குது. இதை கவனித்த உடான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பயந்துருக்காங்க. ஆனால் உடான் இது வெறும் ஃபிக்ஷன் தான், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாய் மூடுவதற்குள்ள அந்த பொம்மை உடானை பார்த்து சிரிச்சிருக்குது. இதை பார்த்தா சுமின்கிற பையன் பயத்தில் பின்னாடி இந்த சோஃபா மேலே விழுந்திருக்கான். அவன் கீழே விழும்போது அவன் பக்கத்தில் இருந்த ஒரு பொம்மை சுமினோட கழுத்தை நெரிச்சு மூச்சு திணறடிச்சு ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிருச்சு. இதை பார்த்த இன்னும் 2 நண்பர்கள் நம்ம தப்பிச்சு வெளியில் ஓடிடலாம் அப்படின்னு ஓட முயற்சி பண்ணி ஓடி இருக்காங்க. அவங்க ஓடிட்டு இருக்கும்போது கதவு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுச்சு. உடான் தன் உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கையில் ஒரு டார்ச் லைட் மட்டும் இருந்திருக்கு. அந்த பொம்மை மேலே அடிச்சிருக்கான். ஆனால் அந்த டார்ச் லைட் ரொம்ப நேரம் உடான் உயிரை காப்பாற்றலை. உடானும் மயங்கி அதே இடத்துல விழுந்துட்டான். பொழுது விடிஞ்சோன போலீஸாருக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க என்னன்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போகும்போது உடானோட டெட் பாடி மட்டும்தான் அங்கே இருந்திருக்குது. பேலன்ஸ் 3 பேரோட உடலை காணோம். அங்கே இருந்த பொம்மைங்க வாயில மட்டும் ரத்த வழிஞ்சபடி சிரிச்சிட்டு இருந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.